சற்று முன்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிரடி ரத்து. மிக முக்கியமான ஒரு தகவல். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விக்கிரவாண்டி ஒரு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தொகுதி இடைத்தேர்தலா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, எதிரிகள் நிறைந்த இடத்தில் எதிரிகள் இல்லாத ஒரு நிலையாக மாற்றி அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறப்போகின்ற ஒரு விஷயத்தை மாற்றப் போகின்ற நிலை விக்கிரவாண்டியில் நடைபெறப் போகிறது. விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடவில்லை, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நயவஞ்சக ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுது. இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே விக்கிரவாண்டியுடைய இடைத்தேர்தல் டெஃபினெட்லி கேன்சல் ஆகணும். காரணம் என்னன்னா, பணப்பட்டுவாடா அப்படின்றது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர் கேள்விகள் அப்படின்றது வந்து கொண்டிருக்கிறது. பணப்பட்டுவாடா அதீத இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பதிவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் பணப்பட்டுவாடா பற்றியும் சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றியும் சரி தொடர்ந்து கூக்குரல்கள் அப்படின்றது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு மிக நல்ல ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? 6 சட்டமன்ற தொகுதிகளிலுமே அதீத வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய சூழல்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு விக்கிரவாண்டியில். ஸோ விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் டென்ட்டு கோட்டா போட்டு அமௌண்ட் கொடுக்குறாங்க. தெருக்குமா, வார்டுக்கு வார்டுக்கா. எப்படின்னா, இந்த நைட் டைமில் போயிட்டு வீட்டை கதவு தட்டி அமௌண்ட் அதெல்லாம் கிடையாது. பகலிலேயே வெட்ட வெளிச்சத்திலேயே பணப்பட்டுவாடா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறைன்ற பாருங்க, பணப்பட்டுவாடா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒன்றுமே இல்லை, நீ தடுக்காத, உனக்கு டெய்லி 1 லட்சம். தடுக்காமல் இருப்பாங்களா? அதிகாரிகள் யாரு? தமிழக அதிகாரிகள். ஸோ மீறினால் கைது, காப்பு கன்ஃபார்ம் உண்டு, பதவி பணியிடை நீக்கம் இப்படி உண்டு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கேன்சலேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.